ஆக்டர் சமந்தா அவர்கள், ஆக்டர் நாக சைத்தன்யா அவர்கள் 2 பேருமே ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு இருந்து, அதுக்கப்புறம் 2 பேருடைய ஃபேமிலி சம்மதத்தோட 2017ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா 2021ல இவங்க 2 பேருமே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்டர் நாக சைத்தன்யா 2024ல டிசம்பர் மந்த் ஆக்டர் சோபிதா அவர்கள செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இப்ப அதை தொடர்ந்து ஆக்டர் சமந்தா அவர்களும் பழச மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படின்னு இப்ப அவங்களும் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. த ஃபேமிலி மேன் அப்படிங்கிற வெப் சீரிஸ் உடைய டைரக்டர் ராஜ் நிதிமூரி அவர்களை தான் இப்ப கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி மேன் வெப் சீரிஸ் உடைய சீசன் 2ல சமந்தா அவர்கள் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஏற்பட்ட காதலின் காரணமா தான் இப்ப அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, த ஃபேமிலி மேன் வெப் சீரிஸ் உடைய டைரக்டர் ராஜ் நிதிமூரி அவர்களுக்கும் ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிருக்கு. 2 பேருமே டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ஆக்டர் சமந்தா அவர்களுடைய செகண்ட் மேரேஜ் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லா செம்ம வைரல். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்து 50 வருஷம் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த டிசம்பர் மந்த் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பிறந்த நாளும் வரப்போகுது. அதுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீனா நடிப்பில் ரிலீஸ் ஆன எஜமான் படத்தை மறுபடியும் தியேட்டர்ல டிசம்பர் 12 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் ஸ்பெஷலா தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா தியேட்டர்ஸ்லயும் ரிலீஸ் பண்றதா இப்ப அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிசம்பர் மந்த் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலா ஜெயிலர் 2 படத்துல இருந்து மாசான ஒரு வீடியோவை நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போற தலைவர் 173 படத்துடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்டர் வருண் தவான், ஜான்வி கபூர் நடிப்புல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் பார்டர். பார்டர் படத்துடைய செகண்ட் பார்ட் இப்போ வரப்போகுது. பார்டர் பார்ட் 2 படம் ஜனவரி 22, 2026ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படத்துல ஆக்டர் பாபி டெலோனும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அருண் விஜய் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ரட்டத்தலை. இந்த படத்துல அவரு டூயல் ரோல்ல நடிச்சிருக்காரு. ரட்டத்தலை படத்துல ஆக்டர் சித்தா இவானி, ஆக்டர் தானியா ரவிச்சந்திரன் அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. ரட்டத்தலை படம் டிசம்பர் 18 ரிலீஸ் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்ப டிசம்பர் 18ல இருந்து டிசம்பர் 25 இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டர் சேகர் கம்லா டைரக்ஷன்ல நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் தேரா இஸ்குமே. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் கிருட்டி சனம் நடிச்சிருக்காங்க. இப்ப நம்ம தனுஷுடைய தேரா இஸ்குமே படம் ஹிந்தி லாங்குவேஜ்ல மட்டுமே 50 கோடி கலெக்ட் பண்ணி இருக்கிறதா இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அவதார் படத்துடைய தேர்ட் பார்ட் அவதார் ஃபயர் அண்ட் ஆஸ் படம் டிசம்பர் 19 இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜ்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் மோகன்ஜி இப்ப திரௌபதி 2 படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப திரௌபதி 2 படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லா இருக்கு. இப்ப இந்த சாங் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம ஜாக்கி ஜான் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன ரஷ் ஹவர்ஸ் படத்துல இருந்து இது வரைக்கும் 3 பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப ரஷ் ஹவர்ஸ் படத்துடைய 4th பார்ட் வரப்போகுது அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ரஷ் ஹவர்ஸ் 4 ஜாக்கி ஜான் அண்ட் ஹிஸ் டாட்டர் எ ஃபேமிலி அஃபேர் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஆக்டர் விமல் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் மகாசேனா வால்யூம் 1. இன்னைக்கு இந்த படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படத்துடைய ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. மகாசேனா படம் டிசம்பர் 12 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம விமல் ஹீரோவா நடிச்சிருக்க கலாட்டா ஃபேமிலி அப்படிங்கிற படமும் டிசம்பர் 5 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. பேக் டு பேக் ஒரு வாரம் கேப்ல விமல் நடிச்சிருக்க கலாட்டா ஃபேமிலி படமும் மகாசேனா வால்யூம் 1 படமும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. நம்ம தலை ஏகே அஜித் குமார் அவர்கள் மலேசியாவில் நடக்கிற 24 ஹவர்ஸ் சீரிஸ் அப்படிங்கிற கார் ரேஸ்ல கலந்துக்க போறாரு. கார் ரேஸ்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலை அஜித் குமார் அவர்கள் மலேசியா முருகனை போய் தரிசனம் பண்ணியிருக்காரு. அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா செம்ம வைரல். டைரக்டர் சங்கர் அவர்கள் அவருடைய புது படத்தை இப்ப ஸ்டார்ட் பண்ண போறாரு. டைரக்டர் சங்கர் டைரக்ஷன் பண்ண இந்தியன் 2 கேம் சேஞ்சர் 2 படமே கொஞ்சம் சரியா போகல. அதுவும் இந்தியன் 2 படத்தை ட்ரோல் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி பிரம்மாண்ட டைரக்டரான சங்கர் டைரக்ஷன் பண்ண 2 படமுமே மிகப்பெரிய தோல்வி அடைஞ்ச காரணத்தினால ஒரு தரமான கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு டைரக்டர் சங்கர். அதுக்காகவே டைரக்டர் சங்கர் அவர்கள் வேல்பாரி அப்படிங்கிற ரொம்பவே ஃபேமஸான நாவலை கையில எடுத்து அந்த நாவலை படமாக்குற முயற்சியில இறங்கியிருக்காரு. இப்ப டைரக்டர் சங்கர் அவர்கள் வேல்பாரி படத்துடைய ஷூட்டிங்க 2026 ஜூன் மந்த் ஸ்டார்ட் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு. இந்த படத்துல விக்ரம் இல்லைனா சூர்யா நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வருது. ஆனா டைரக்டர் சங்கர் ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 2 இல்ல 3 வருஷம் கண்டிப்பா ஆகும். ஆனா இப்ப சூர்யா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லைனப்ல நடிச்சிட்டு இருக்காரு. விக்ரமும் அதே மாதிரி நிறைய படங்கள்ல கமிட் ஆகி இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. அதனால வேல்பாரி படத்துல யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம டைரக்டர் சங்கருடைய படங்கள் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும். கடந்த 2 படமும் பிரம்மாண்டமா அவர் எடுத்திருந்தாலும் அந்த 2 படங்களும் சரியா போகல. ப்ரொடியூசருக்கு அந்த படம் நஷ்டத்தை தந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலவே டைரக்டர் சங்கர் எடுக்கிற இந்த பிரம்மாண்டமான வேல்பாரி படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கூடிய சீக்கிரம் டைரக்டர் சங்கர் கிட்ட இருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். வேல்பாரி படத்தை யாரு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க, இந்த படத்துல யாரு ஹீரோவா ஹீரோயின்ஸா நடிக்க போறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம எதிர்பார்க்கலாம். வேல்பாரி படத்துடைய தகவல் வந்ததும் நம்ம சேனல்ல அப்டேட் பண்றோம். பழம்பெரும் நடிகர் ஆக்டர் சில்க் சுமிதா அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்.
ஆக்டர் சில்க் சுமிதா அவர்கள் பல பேருடைய கனவு கன்னியா இருந்தவங்க. இப்ப ஆக்டர் சில்க் சுமிதா அவர்களுடைய பிறந்த நாள் ஸ்பெஷலா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பையன் சண்முக பாண்டியன் ஹீரோவா நடிச்சிருக்க கொம்பு சிவி படத்துல இருந்து வஸ்தாரா அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் இப்போ யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. சாங் நல்லா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கொம்பு சிவி படம் இந்த மாசம் கிறிஸ்மஸ் வீக்கெண்டுக்கு டிசம்பர் 25 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அவ்வளவு சகோ இன்னைக்கான சினிமா வீடியோ பிடிச்சி அடுத்த வீடியோல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.